சனி செவ்வாய் சேர்க்கை பலன். ஜோதிடத்தில் பொதுவாக சனி செவ்வாய் சேர்க்கை பிரச்சனையாக ஒன்றாக பார்க்கப்படுகிறது. காரணம், இருவரும் சேர்ந்திருந்தால் அவர்கள் இருக்கும் பாவமும் அதற்கு 7ஆம் இடமும் பாதிக்கப்படும் என்ற விதி ஜோதிடத்தில் உள்ளதுதான். அப்படியானால் சனி செவ்வாய் சேர்க்கை பாதகம் மட்டும்தான் செய்யுமா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தும் சனி திசையிலோ அல்லது செவ்வாய் திசையிலோ யோகத்தை செய்வது உண்டு. இந்த திசை நடப்பதாலேயே வாழ்க்கையில் பல நல்ல வாய்ப்புகளை பெற்று வெற்றி பெறுவதும் உண்டு. எப்படி என்று பார்க்கலாம். இந்த இரு கிரக சேர்க்கையில் செவ்வாய் அல்லது சனி ஏதாவது கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அமர்ந்து விட்டால் அந்த இணைவு யோகமான வேலை செய்யும். இம்மாதிரியான கிரக சேர்க்கையினால் சனி திசையோ செவ்வாய் திசையோ நடந்தால் அந்த காலங்களில் ஜாதகர் மிகுந்த யோகத்தை அனுபவிப்பார். இருவருமே பலமாக, அதாவது ஒரு கிரகம் ஆட்சியாகவும் ஒரு கிரகம் உச்சமாகவும் இருந்தால் மகர ராசியில் இந்த இணைவு ஏற்படுகிறது என்றால் சனி ஆட்சியாகவும் செவ்வாய் உச்சமாகவும் இருக்கும் அல்லவா? இப்படி இணைவு இருந்தால் இருவருமே வக்கிரமாகாமல் இருந்து திசை நடக்குமானால் அது யோகமாகவே இருக்கும். மேஷத்தில் செவ்வாய் ஆட்சியாகவும் சனி நீசமாகவும் இருக்கும் அல்லவா? இந்த இணைவு பெற்ற திசை நடக்கும்போது அது மிக யோகமாக செயல்படும். சனி செவ்வாய் சேர்க்கை மேஷத்தில் அமைப்பட்டவர்கள் நிறைய சொத்துக்கள் வாங்குபவர்களாகவும் அல்லது அதிக மிக்க பதவிகள் இருப்பவர்களாகவும் உணவுப் பொருள், பாதுகாப்பு, எரிபொருள் துறையில் வேலை பார்ப்பவர்கள் இருப்பார்கள். சட்டென உணர்ச்சி வசப்படும் இவர்கள் மனதில் இடம் பிடித்து விட்டால் நட்புக்காக எதையும் கொடுப்பார்கள். சனி உற்றம் பெற்ற செவ்வாய் சேர்க்கை பெற்று துலாம் ராசியில் இருந்தால் பேரையும் புகழையும் பெறுவதாக இருப்பார். சுய சம்பாதித்து சொத்துக்கள் சேர்ப்பார்கள். இந்த இணைவில் இருக்கும் சனி திசை சுக்கிரன், அதாவது துலாம் ராசி அதிபதியாக உச்சமாக இருந்து விட்டால் வாழ்க்கையில் நிறைய சொத்துக்கள், அதாவது தன்னோட காலத்திலே பின்னும் நிலைத்து நிற்கக்கூடிய சொத்துக்களை உருவாக்கி விடுவார்கள். மேலும் சமுதாயத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அரசியல் தலைவராகவோ சமுதாய தலைவராகவோ கை நீட்டி சுட்டி காட்டக்கூடிய ஒரு பிரபலமான மனிதராக இருப்பார். வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பலருக்கும் சனி செவ்வாய் சேர்க்கை இருப்பதை காணலாம். சேர்க்கை என்பது இரண்டு கிரகங்கள் இணைந்து இருப்பது மட்டுமல்ல, ஒரு பார்த்து கொள்வதும் இணைவை குறிக்கும். விருச்சிக ராசியில் சனி செவ்வாய் இணைவது, செவ்வாய் ஆட்சியாகவும் சனி பகையாக இருந்தாலும் தான் பிறந்த இடத்தில் இருந்து வேறு இடத்துக்கு இடம் மாறி சென்று சொத்துக்கள் வாங்குவது, அரசியல் பதவிகளுக்கு வருவது, பூர்வீகத்தை விட வெளியிடங்களில் நல்ல பெயரையும் புகழையும் பேரையும் எளிதாக பெற்று விடுவார்கள். ஆனால் டெல்லிக்கோ ராஜாவாக இருந்தாலும் தனது சொந்த பந்தங்களிடையே நல்ல பெயரை பெறுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. மேலும் என்னத்தான் பயணம் தனது கடும் முயற்சியில் சம்பாதித்திருந்தால் கூட ஊரை ஏமாற்றி சம்பாதித்து இருக்கிறான், அதனால்தான் இவ்வளவு பகட்டாக இருக்க முடியாது என்றாலும் எளிதாக தனது சொந்த பந்தங்களை பேசி விடுவார்கள். இவர்கள் விளம்பரம் செய்ய தனது சொந்தங்களே போதுமானது. சனி செவ்வாய் சேர்க்கை என்பது மகர ராசியில் இருந்தால் தனது கடுமையான உழைப்பால் தொழில்நிலம் உருவாக்கி பலருக்கு வேலை கொடுக்க முடியும் முதலாளியாக உருவெடுத்து விடுவார்கள். கும்பராசியில் சேர்க்கை இருந்தால் பெரிய நிறுவனங்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பான பதவிகளை அலங்கரிப்பார்கள். இவர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ள கம்பெனிக்கு நல்ல சம்பளம் கொடுப்பார்கள். வேலை இல்லாமலே இருக்கும் நிலை இவர்களுக்கு வராது. புதிய புதிய உத்திகளை தனது வேலை காலங்களில் புகுத்தி கம்பெனியை ஒரு உயர்வான நிலைக்கு எடுத்து செல்வார்கள். இவர்கள் வேலையை விட்டு விட்டால் கூட பல காலத்தில் பேய் நிலைத்து நிற்கும். நல்ல பொருளாதார சம்பாதிக்கக்கூடிய யோகக்காரர்கள் இருப்பார்கள். சனி செவ்வாய் திசை நடக்கும்போது இம்மாதிரியான பலன்கள் மிக வலுவாக நடக்கும். எளிதாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து விடுவார்கள். முக்கியமான விஷயம், திருமணம் என்று வரும்போது ஜோதிடத்தான் தாய் தந்தையரையும் மிகவும் குழப்பிவிட்டு வாய்ப்பு உண்டு என்பதால் தான் திருமணம் சற்று காலம் தாமாக தான் நடக்கும். சனி செவ்வாய் என்றவுடன் தெரித்து ஓட வேண்டியதில்லை. ஆனால் சற்று நிதானமாக ஆராய்ச்சி செய்தால் உண்மை எளிதில் பிடிபடும்.